இருந்திருக்கிறாங்க. அதான் இந்த பாட்டில் சொல்றார். நல்ல நந்தவன பணி செய்பவர், நறுந்துணர் மலர் கொய்வோர், பல்மலர் தொடை புனைபவர், கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர், அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமெருக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். இத்தனை தொண்டு செய்திருக்கிறாங்க பெரியவங்க. பாரு எப்படி செய்திருக்கிறாங்க பாருங்களேன். அதாவது நல்ல நந்தவன பணி செய்பவர், நறுந்துணர் மலர் கொய்வோர் அப்படின்னார். அடியார் பெருமக்கள் நந்தவனத்திலே பணி செய்வோரும், நிறைய துணர்களில் பூத்த மலர்களை கொய்வோர்களும், நந்தவனத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், மலர் பறிக்கக்கூடிய தொண்டு செய்கின்றவர்கள், பல வகைப்பட்ட மலர் மாலைகளை புனைவர். மாலை தொடுப்பது அது ஒரு பெரிய அருமையான ஒரு தொண்டு. அப்படி மாலை தொடுப்பது, சென்று திருமஞ்சன நீரினை கொணரும் பணிக்குள்ளவர்கள், பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக கொண்டு வந்த திரவியங்கள் எல்லாம் கொடுக்கறது, நீர் கொண்டு வந்து கொடுப்பது, இந்த மாதிரி பணிகளை செய்வது. சென்று திருமஞ்சன நீரை கொணரும் பணிக்குள்ளவர்கள், இரவும் பகலுமாக திரு அலகும் திருமெழுக்கும் அமைப்பவர்கள், கோயிலையெல்லாம் சுத்தமாக கூட்டி அப்புறம் கோயிலையெல்லாம் மெழுகுவது, இப்படியெல்லாம் தொண்டு செய்வது. அப்படி இதெல்லாம் செய்கிறது. அளவுபடாத திருவிளக்கு எரிப்பவர்கள், பெருமானுடைய ஆலயத்தில் திருவிளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும்பர். அந்த பாட்டில் அப்பர் சாமி சொல்கிறாருங்க. விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதிற்றியாகும், துளைக்கினன் மலர்தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பிள கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறு என்று சொல்லி அப்பர் சாமிகள் அப்படியே அந்த பாட்டில் ஒவ்வொரு தொண்டை சொல்ல. விளக்குது என்று சொன்னால் கோயிலை பெருக்குவது, கூட்டுவது. அப்படி செய்யக்கூடிய தொண்டு மெழுகுகின்ற பொழுது 10 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கோயிலை சாணமிட்டு மெழுகுவது அவ்வளவு சிறப்பு. அதற்கடுத்து துளைக்கினன் மலர் தொடுத்த